हे स्वर्ग में विराजमान करने वाले हमारे पिता परमेश्वर, तेरा नाम पाक माना जाए, तेरी इच्छा पूरी हो जाए खुदा। जैसे स्वर्ग में होती है वैसे ही पृथ्वी पर। राजा, हम तेरा धन्यवाद करें, तेरी स्तुति करें, तेरी महिमा करें तो सारे स्तुतियों के योग्य है। பரிசுத்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தேவாதி தேவனே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரத்தில் செய்யப்படுவது போல ஆண்டவரே இந்த பூ உலகத்திலும் செய்யப்படும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது நாமம் வாழ்க, உமது அரசு வருக. ஆமென். ஆண்டவரே, நீர் மகிமைப்படுவீராக. எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் சொந்தக்காரரே, उम्में उयर्तुகிறோம் उयर्तुகிறோம் उयर्तुகிறோம்। तेरी जय जयकार करते हुए तेरे सिंहासन के पास हम आते हैं खुदा। हम पर दया कर, हम पर अनुग्रह कर। सच्चे दिल से, आत्मा से, सच्चाई से तेरी आराधना हम करने पाए खुदावन। हालेलुया 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 हालेलुया। तेरे दिल के द्वार
மீட்பரும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். हमारे उद्धारकर्ता हमारा पिता परमेश्वर यीशु के नाम से आप सबों को हम स्वागत करते हैं. நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மளுக்கு முன்பாக கடந்து போகிறவராய் இருக்கிறார். जिसके हम आराधना करते हैं वो परमेश्वर हमारे आगे आगे चलते हैं. எடுத்து வாசிப்போம். आइए पढ़ेंगे. மீகா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் मीका भविष्यवक्ता की किताब 2வது அதிகாரம் दूसरा अध्याय அதுல 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். उसका 13वीं आयत को हम पढ़ते हैं. மீகா 2:13. मीका दूसरा अध्याय का 13वीं आयत. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். उनके आगे आगे बाड़े का तोड़ने वाला गया है. அவர் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். इसीलिए वे भी उसे तोड़ रहे हैं और फाटक से होकर निकले जा रहे हैं. அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். उनका राजा उनके आगे आगे गया अर्थात यहोवा उनका सरदार और अगुवा है. அல்லேலூயா. हालेलुया. வசனம் அற்புதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. वचन में बहुत ही अद्भुत रीति से लिखा है அவர்களுக்கு முன்பாக நடந்து போவார். उनके आगे आगे वो जाएंगे. தமிழ்ல நடந்து போவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. चलते जाएंगे करके लिखा है तमिल में. அப்ப நம்ம நடந்து போகிறோம் மனிதர்கள். जैसे हम इंसान चलकर निकलते हैं, அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் எப்படி வேணாலும் போகலாம். वो सर्वशक्तिमान परमेश्वर है, वो कैसे भी जा सकते थे, ஆனால் அவர் நம்மோடு கூட சேர்ந்து நடக்கிறார். பாத்தீங்களா? लेकिन वो हमारे साथ साथ चलते हैं. देखिएगा, அவர் நடந்து போகிறவராய் இருக்கிறார். वो हमारे संग संग आगे चलने वाले प्रभु. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. ஏதோ அவர் கண்ணுக்கு எட்டுன தூரத்துல இருக்கிறார்கள் அல்ல. ऐसा नहीं कि उनके आगे जितना दूर वो देख सके उतनी दूर पे लोग हैं ஜஸ்ட் करके, நமக்கு முன்பாக நடந்து போகிறார். लेकिन वो हमारे सिर्फ आगे आगे वो चलते हैं. அவர் எதுக்கு நமக்கு முன்பாக போகிறார் क्यों என்றால் हमारे आगे चलते हैं? தடைகளை நீக்கி போடும்படியாய். बाड़े को तोड़ने के लिए. ஆமென். आमीन. நம்முடைய ஒவ்வொரு பிரயாணத்திலும் பல தடைகளை நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். हम अपनी हर एक यात्रा में कई ऐसे बाड़ों को रुकावटों को देखते हैं. அந்த தடைகளை நீக்க நம்மளால முடியாது தான். जरूर उस रुकावटों को बाड़े को तोड़ने के लिए हमसे नहीं हो पाता है. அதனால தான் கர்த்தர் நம்மளுக்கு முன்பாக கடந்து போய் इसलिए वो परमेश्वर हमारे आगे आगे चलते हैं, தடைகளை எல்லாம் நீக்குகிறார். सारे बाड़े को तोड़ डालते हैं, வழியை சீர்படுத்துகிறார். हमारी रास्ता को ठीक करते हैं. ஒரு விஐபி வருவதற்கு முன்பாக அதுக்கு முன்பாக பல மக்கள் போய் அந்த வழியெல்லாம் செம்மையாக்குவாங்க. பாத்தீங்களா? मानिएगा, यदि कोई वीआईपी जा रहे हैं उस रास्ता पे तो क्या हो जाता है, कई लोग उनसे पहले आगे जाकर सारे रास्ता को ठीक कर देते हैं. इसी तरह அதே போல கர்த்தர் நம்ம ஒரு விஐபி ஆய் வைத்திருக்கிறார். यानी परमेश्वर हमको ऐसा वीआईपी के समान रखे हैं. ஆமென். आमीन. அவர் நம்மளுக்கு முன்பாக போகிறார். वो हमारे आगे चलते हैं. ஹalleluya. हालेलुया. எதற்காக போகிறார்? किस लिए? நம்முடைய எல்லா தடைகளை நீக்கும்படியாக. सारे रुकावटों को बाड़े को तोड़ने के लिए. தடைகள் இல்லாத மனிதன் யாருமே இல்ல, இல்லையா? कोई भी ऐसा व्यक्ति नहीं है ना जो कह सके मेरे लिए कोई रुकावट नहीं आता करके. இந்த தடை நம்முடைய பிரயாணத்திற்கு தடையா இருக்கிறது. ये रुकावटें जो है हमारी यात्रा में एक बाड़े हो जाता है. ஒருவேளை அது சில தலைவலியா இருக்கலாம், कई लोगों के लिए वो सिर दर्द लगता क्यों ना हो, ஒரு தொல்லையா இருக்கலாம், कई लोगों के लिए परेशानी क्यों ना हो, ஏதோ ஒரு பலவீனமா இருக்கலாம். कुछ बलहीनताएं क्यों ना हो, அது நம்மளை வளர விடாதபடி தடை பண்ணலாம். वो हम बढ़े ना ऐसा हमें रोकने वाली चीज क्यों ना हो. ஆனா ஒண்ணே ஒன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க, लेकिन एक बात को आप जानिए, நம்மளுக்கு முன்பாக கடந்து போகிற தேவன் हमारे आगे आगे जो चलते हैं நம்முடைய தடைகள் எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொண்டிருக்கிறவராய் वो இருக்கிறார். ऐसा परमेश्वर है, हमारी सारे रुकावटों को आशीष में बदलने वाला परमेश्वर है. இத்தனை நாட்கள் நீங்கள் எதெல்லாம் தடை என்று நினைத்தீர்களோ, आज के दिन तक आप जो कार्य को सोच रहे थे ये तो मेरे जीवन के लिए बहुत बड़ा एक रुकावट है करके, பட் அதையெல்லாம் தேவன் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாற்றப் போகிறார். लेकिन उन कार्य को ही मेरा परमेश्वर हमारे लिए आशीष का कारण बना देंगे. ஆமென். आमीन. எடுத்து வாசிப்போம். आइए पढ़ेंगे லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்துல लूका उसका 10वीं अध्याय का और हम पलटे. இயேசு கிறிஸ்து அங்க ஒரு உவமையை சொல்லுகிறார். यहाँ पर यीशु मसीह एक दृष्टांत को बताते हैं. ஒரு மனுஷன், एक व्यक्ति जो है, லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. लूका 10वीं अध्याय का और हम पलटे. 30வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 30वीं आयत से लेकर हम पढ़ना चाहते हैं. ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறார். एक व्यक्ति यरूशलेम से और यरीहो की ओर जा रहा था. கள்ளர் கையில் அகப்பட்டாரு. डाकुओं के हाथ में पड़ा. வஸ்திரங்கள் எல்லாம் உரிச்சிட்டாங்க. लोग उनके सारे वस्त्र को निकाल दिया. அவனை காயப்படுத்தி அப்படியே போட்டுட்டு போயிட்டாங்க. उसे मारे पीट कर उसको अधमरा वहां छोड़कर चले गए. சோ அந்த வழியில ஒரு ஆசாரியர் வருகிறார். उसी रास्ता में अभी एक लेवी आया. அவரை பார்க்கிறார். उन्हें देखा, பார்த்துட்டு பார்க்காதபடி விலகி போயிட்டாரு. अनदेखी करके वो चला गया.
அடுத்தது ஒரு லேவி வருகிறாரு. उसके बाद एक लेवी आया, அவனும் வந்து அந்த மனுஷனை பார்த்துட்டு பார்க்காம போயிட்டாரு. वो भी उस व्यक्ति को अनदेखी करके चला गया। ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பிஸியா போறாங்களோ, शायद ये लेवी और याजक दोनों बिजी क्यों ना हो, ஒரு முக்கியமான வேலைக்காக போறாங்களோ, यानी एक मुख्य कार्य के लिए आगे चाहते क्यों ना हो। வழியில போகும்போது இந்த மனுஷனை பார்த்துட்டு ஏன்டா இந்த மனுஷனா இருக்கிறான் அப்படின்னு கூட வெறுத்து கூட போயிருக்கலாம். शायद रास्ते में इन व्यक्ति को मिलकर अरे इनसे क्यों मिला करके भी सोचकर गए क्यों ना हो। சில சமயத்துல நம்ம போகும்போது ஏதாவது ஒன்று குறுக்க வந்துருச்சுன்னா எதுக்கு தான் இவன் மூஞ்ச முழிச்சிரோன்னு நினைப்போம் இல்லையா? कई बार हम ऐसा सोचते हैं ना, यदि हम जाते हैं अगर बीच में कोई या कोई लोग आ गए तो हम सोचेंगे अरे ये क्यों आया करके। நல்ல வேலைக்காக நம்ம போயிட்டு இருப்போம், हम अच्छे काम के लिए जा रहे हैं, ஒரு பிஸியான ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் வேலைக்காக போயிட்டு இருப்போம். एक मुख्य कार्य के लिए आगे जाते हैं। திடீர்னு நடுவுல யாராவது ஒருத்தன் வந்து தன்னுடைய பிரச்சனைகளை பேச ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுங்களேன், यदि कोई भी व्यक्ति बीच में आकर अपनी परेशानियों को बताएंगे तो நம்ம ரொம்ப டென்ஷன் ஆயிரும். हम बहुत टेंशन हो जाते हैं, உனக்கு வேற டைமே இல்லையா, तेरे लिए और कोई समय नहीं मिला, இப்ப நான் முக்கியமான வேலைக்கு போறேனே, अब तो मैं बहुत ही मुख्य कार्य की ओर जा रहा हूँ, நீ அதை கெடுக்க வந்திருக்கீங்க, तू मुझे क्यों रुकावट बन रहा है, அது எனக்கு தடையா இருக்குதுன்னு वो சொல்லுவோம். मेरे लिए रुकावट क्यों बनता है करके पूछते हैं। அப்படித்தான் இந்த லேவியும் ஆசாரியனும் போயிட்டாங்க. ऐसे ही ये लेवी और याजक ने सोचकर चला गया। சரி, ரொம்ப பிஸியான மக்கள் போலக்கு. बहुत ही बिजी लोग हैं। ஆனா அடுத்தது ஒருத்தர் வருகிறாரு, लेकिन आगे तीसरा एक व्यक्ति आता है, அவர் தான் சமாரியன். वही है सामरी। அவர் அவனை பார்க்கறாரு, उन्होंने उसे देखा, மனம் இறங்குறாரு, तरस खाया, பக்கத்துல வருகிறாரு, पास गया, அவருடைய காயங்களை எண்ணெயினால திராட்சரசம் வார்த்து காயங்களை கட்டி उन्होंने दाखरस से उनके सारे घावों को बांधा, தன்னுடைய வாகனத்தின் மேல ஏற்றி अपने उस गधा में बिछाया சத்திரத்துக்கு கொண்டு போய் அங்க விடுகிறார். और वहां पर उन्होंने उस इन तक उनको लेकर गया। அல்லேலூயா. हालेलुया। அடிபட்டு கிடக்கிற மனுஷன், जो मार पीट कर पड़ा हुआ व्यक्ति இந்த லேவிக்கும் ஆசாரியருடைய பிரயாணத்திற்கு வேணா தடையா இருக்கிறது மாதிரி காணப்படுகிறது. शायद लगता है ये लेवी और याजक की यात्रा के लिए कुछ रुकावट जैसे दिखता क्यों ना हो, ஆனா இந்த சமாரியருக்கு அவர் தடையா இல்லையே. लेकिन ये सामरी के लिए वो रुकावट तो नहीं बना। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, உங்களுடைய பிரயாணத்தில் இப்படிப்பட்ட பல மனிதர்கள் வரலாம் இடையில. आपकी यात्रा में ऐसे कई लोग आ सकते हैं बीच में, அவர்கள் உங்களுக்கு தடையாய் அல்ல, वो आपके लिए रुकावट नहीं, தேவன் கொடுக்கிற ஒரு அரிய வாய்ப்பா இருக்கிறது. परमेश्वर की ओर से दिया हुआ एक बहुत ही अच्छा एक मौका बन जाता है। உங்க மேல அபிஷேகம் இருக்கிறதா? आपके ऊपर अभिषेक है क्या? உங்களுக்குள்ள தேவனுடைய வல்லமை இருக்குது பாத்தீங்களா? आपके अंदर जो परमेश्वर का सामर्थ है ना, அது வெளிப்படணுமா? अगर वो प्रकट होना है क्या? அந்த வரங்கள் வெளிப்படணுமா? वो वरदान प्रकट होना है क्या? அந்த கனிகள் வெளிப்படணுமா? वो फले प्रकट होना है क्या? இதுதான் ஒரு அரிய வாய்ப்பு. यही आपके लिए बहुत अच्छा मौका है। ஆமென். आमीन। நீங்க விலகி போயிராதீங்க. आप उससे दूर मत जाइएगा। அப்படிப்பட்ட ஜனங்கள் உங்களுக்கு தடையாய் அல்ல, ऐसे लोग आपके लिए रुकावट नहीं, அவங்க உங்களுடைய ஊழியத்திற்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் மாற போறாங்க. वे आपकी सेवा के लिए बहुत बड़ा आशीष का कारण बन जाएंगे। இந்த மனுஷன் நம்மளுக்கு தொந்தரவாய் அல்லங்க, ये व्यक्ति जो है हमारे लिए एक परेशानी नहीं है, நம்ம மேல இருக்கிற அபிஷேகத்திற்கு ஒரு வேலை அங்க கொடுக்கிறது. लेकिन हमारे अंदर के अभिषेक के लिए वो एक प्रकट होने के लिए एक कारण बन जाता है, அந்த மனிதன் அழிந்து போகாமல் இருக்கிறதுக்காக, ताकि वो व्यक्ति नाश ना हो, அந்த மனிதனுடைய காயங்கள் ஆற்றும்படியாக, ताकि उनकी घावों पर चंगे होने पाए, அந்த மனிதனுடைய மனம் மாற்றம் நம்முடைய கரத்துல இருக்கிறது. उनकी मन की बदलाव हमारे हाथों में है। ஆமென். आमीन। இப்படிப்பட்ட ஜனங்களை, குடும்பங்களை, மக்களை நீங்க பார்க்கும்போது, जैसे ऐसे व्यक्तियों से, ऐसे परिवारों से, ऐसे लोगों से जब आप मिलते हैं, ஒருவேளை அவர்கள் உங்களுக்கு அறிமுகம் இல்லாதவர்களா இருக்கலாம், शायद वो लोग आपकी अनजान व्यक्ति क्यों ना हो, ஊர் பேர் தெரியாதவர்களா இருக்கலாம், शायद उनका आप कहाँ रहते हैं, कहाँ उनका नाम क्या है वो पता वगैरह नहीं भी पता क्यों ना हो, ஆனா உங்களுக்கு கொடுத்த பெரிய வாய்ப்பா இருக்கிறது. लेकिन वो व्यक्ति आपके लिए दिया हुआ एक बहुत बड़ी मौका है। அந்த ஆசாரியனுக்கும் லேவிக்கும் வசனங்கள் நிறைய தெரியும். वो याजक और लेवी के लिए बहुत सारा वचन को जानते हैं, नियमों को जानते हैं। ஒருவேளை அவங்க மினிஸ்ட்ரிக்கு கூட ரொம்ப பிஸியா போய் கொண்டிருக்கலாம், शायद वो अपने सेवा के लिए भी इतनी बिजी व्यस्त होते क्यों ना हो, ஆனா உண்மையான ஊழியம் இங்க தான் தொடங்குறது. लेकिन सचमुच का सेवा यही शुरू होती है। இன்றைக்கும் இப்படிப்பட்ட ஜனங்கள் நம்மை சுற்றி நிறைய இருக்கிறாங்க. आज भी ऐसे लोग हमारे चारों तरफ बहुत हैं, அவங்க எல்லாம் நமக்கு ஒரு தடையாய் அல்ல, वे सारे हमारे लिए रुकावट नहीं, நம்முடைய பிரயாணத்திற்கு ஒரு தடையாய் அல்ல, हमारी यात्रा के लिए एक रुकावट नहीं, நம்முடைய ஊழியத்தின் வளர்ச்சிக்கு ஒரு உறுதுணையாய் மாறப் போகிறார்கள். हमारे सेवा की बढ़ोतरी के लिए एक बहुत ही अच्छा कारण बन जाएंगे। ஆமென். आमीन। தடைகளை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர் நம்மளுக்கு முன்பாக போய் கொண்டிருக்கிறார். बाड़े का तोड़ने वाला परमेश्वर हमारे आगे आगे चलते हैं। இரண்டாவதாக दूसरा,
யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். निर्गमन 14 अध्याय का और हम पलटे हैं. நம்ம எல்லாருக்கும் தெரியும் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வர்றாங்க. हम सब इस कार्य को जानते हैं. जब इस्राएलियों को मिस्र में से बाहर निकलकर आ रहे थे, கிட்டத்தட்ட ஒரு 430 வருஷம் அவர்கள் அங்க அடிமைத்தனத்துல இருக்காங்க எகிப்துல. यानी मिस्र में वो 430 वर्ष तक उसने गुलामी में दासौत में रहते थे. இப்போ அங்க இருந்து புறப்பட்டு வரும்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு புறப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. जब वहां से निकलकर आ रहे हैं, उनके लिए बहुत ही बड़ा एक आशा थी, इच्छा थी. கானானை சுதந்தரிக்க போகிறோம். कनान की ओर हम प्रवेश करने वाले हैं. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்தரிக்க जो போகிறோம். वायदा किया हुआ देश की ओर हम जाने वाले हैं. பாலும் தேனும் ஓடுகிற தேசம். दूध और मधु बहने वाले देश है. அவர்கள் புறப்பட்டு பயங்கரமா சந்தோஷத்தோடு புறப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. वो बहुत ही हर्ष से निकलकर वो आ रहे थे बाहर. ஆனா ஒரு இடத்துக்கு வந்த பிறகு लेकिन जब वो एक जगह पर आए थे, அங்க முன்னாடி அங்க செங்கடல் இருக்கிறது. वहां पर देखा है आगे तो उनके लिए लाल समुद्र पड़ा. பயங்கரமான அலைகள் எழும்பிக் கொண்டிருக்கிறது. लहरें इतनी ज्यादा उठ रही है वहां पर. பின்னாடி பார்க்கும்போது பார்வோனும் ரதங்களும் தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. यदि पीछे देखें तो फिरौन और उसकी सेना आ रही है. முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் போக முடியல. आगे भी नहीं जा पा रहे, पीछे भी नहीं जा पा रहे. முன்னாடி போனாலும் மரணம், பின்னாடி போனாலும் மரணம். यदि आगे जाए मृत्यु या पीछे जाए तो भी मृत्यु. ஜனங்கள் எல்லாம் முறுமுறுக்கறாங்க. सारे लोग कुड़कुड़ाने लगे. மோசேயை பார்த்து திட்டுறாங்க. मूसा की और डांटने लगे. அங்க எகிப்துல கல்லர் குகை இல்லாம எங்களை கூட்டி வந்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க. मिस्र में क्या कोई कब्रिस्तान नहीं करके आप यहाँ पर हमें ले आए करके पूछने लगे. ஆனா நம்முடைய தேவன் நல்ல தேவன். हमारा प्रभु महान है. இவர்களுக்கு முன்பாக கர்த்தர் கடந்து போயிருக்கிறார். इनके आगे आगे परमेश्वर जा रहे थे வழிகளை சீர்படுத்தும்படியாக. ताकि रास्ताओं को ठीक करें. ஆமென். आमीन. எதற்கு இப்படிப்பட்ட செங்கடலை கர்த்தர் அனுமதித்தா? क्यों इस तरह की लाल समुद्र को प्रभु ने अनुमति दिया? ஒருவேளை நம்ம வர்றதுக்கு முன்னாடியே செங்கடல் எல்லாம் பிரிந்து கரெக்டா இருக்கும்போது அழகா போய் கொண்டிருக்கலாமே. यदि हम आने से पहले ही परमेश्वर लाल समुद्र को दो भाग कर अगर तैयार रखते होंगे तो हम जरूर उसके और चलकर निकलते होंगे. நம்ம வரும்போது தடைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் இருந்தா போயிருக்கலாமே நினைப்போம். हम सोचेंगे कि हम आने से पहले ही सारी रुकावटें ठीक ठीक बिल्कुल सही रहता, हम बिल्कुल आगे बढ़ते जाएंगे ना. இது ஒரு என்னுடைய பிரயாணத்துக்கு தடையா இருக்கா? ये मेरी यात्रा के लिए एक रुकावट है क्या? இது டிலே பண்ணி கொண்டிருக்கிறதா? मेरी यात्रा को वो देरी कर रही है क्या? இல்லவே இல்லை. ऐसा नहीं है. ஆமென். आमीन. இது தடை அல்ல. ये रुकावट नहीं है. இது ஒரு புதிய வழியை சரித்திரத்துல கர்த்தர் ஏற்படுத்துகிறார். इतिहास में ही एक नई रास्ता को खोलने वाली बात है. आमीन. आमीन. हालेलुया. हालेलुया. நாம் சும்மா நின்று வேடிக்கை பார்க்க போகிறோம். हम बस चुपचाप रहकर उसे देखेंगे இஸ்ரவேலின் தேவன் எவ்வளவு பெரிய தேவன் என்பதை பார்க்க போகிறோம். ताकि इस्राएल का परमेश्वर कितना महान करके हम देखेंगे. அவங்க சொன்னாங்கல எகிப்துல கல்லறை இடம் இல்லன்னு கேட்டாங்க பாத்தீங்களா? उन्होंने पूछे थे ना, क्या हमारे लिए मिस्र में कोई कब्रिस्तान नहीं, इसीलिए आपने यहाँ पर लाया है करके. ஆமா, அந்த எகிப்துல இருக்கிற ராஜாவுக்கும் அதோட சேனைகளுக்கும் இது கல்லறை குகையாய் மாறினுச்சு. जरूर वैसे ही मिस्र के राजाओं के लिए और उनकी सेनाओं के लिए जरूर ये एक कब्रिस्तान बन चुका था. கர்த்தர் செங்கடலை பிளந்தார். यहाँ पर परमेश्वर ने लाल समुद्र को खोला है. ஆமென். आमीन. ஒருவேளை செங்கடல் பிளக்கிறது ஒரு லேட்டா பிறக்கிறது மாதிரி காணப்படலாம். शायद हमें लगता है कि लाल समुद्र को इतने देरी क्यों किया प्रभु भागने के लिए करके. ஆனா என்ன அற்புதம்னா அது செங்கடல் க்ளோஸ் ஆனுச்சு பாத்தீங்களா? அதுதான் கரெக்டான சமயத்துல க்ளோஸ் ஆனும். लेकिन जो अद्भुत ये है कि जब लाल समुद्र फिर वापस आ गया था, पानी सब मिल गया था, वो बिल्कुल सही समय पर हुआ है. वही बड़ी अद्भुत है. அந்த தடை எனக்கு ஒரு புதிய வழியை உண்டாக்கினது. वहां पर एक वो रुकावटें मेरे लिए एक रास्ता बना नया. அந்த செங்கடல் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயத்தை எனக்கு செய்து காட்டினது. प्रभु परमेश्वर नेचर से अपार एक असाधारण अद्भुत को प्रभु ने मेरे लिए वहां पर लाल समुद्र में किया है. அந்த செங்கடல் மூலமாக இந்த சைடுல இருந்து மற்ற அடுத்த பக்கத்துக்கு போறதுக்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். लाल समुद्र में उसके द्वारा परमेश्वर एक तरफ से पार कर दूसरे किनारा तक पहुंचने के लिए परमेश्वर ने मदद किया. ரெண்டு பக்கமும் தண்ணீர்கள் மதிலை போல எனக்கு பெரிய ஒரு பாதுகாப்பா நின்று கொண்டிருக்கிறது. मैंने दोनों तरफ पानी जो है मेरे लिए बहुत बड़ा एक रक्षक कर खड़ा है. ஆமென். आमीन. ஆனா அதே செங்கடல் लेकिन वही लाल समुद्र எகிப்திற்கு ஒரு பெரிய தடையாய் மாறினது. मिस्र के लिए बहुत बड़ा रुकावट बनी है. எனக்கு ஆசீர்வாதமாய் மாறினது. मेरे लिए आशीष का कारण बना वो लाल समुद्र. அவர்களுக்கு ஒரு கல்லறை, ஒரு மரணமாய் மாறினது. लेकिन मिस्र के लिए वो एक कब्रिस्तान बन चुका था. हालेलुया. 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 சோ செங்கடல் எனக்கு தடை அல்ல. यानी लाल समुद्र मेरे लिए रुकावट नहीं, எனக்கு ஒரு புதிய வழியை உண்டு பண்ணுகிறது. मेरे लिए एक नई रास्ता को खोला है. எந்த செங்கடல் அலைகள் எழும்பி காற்று வீசி மிகுந்த ஒரு சீறி பாய்ந்து கொண்டிருந்ததோ, जो लाल समुद्र हवाओं से लहरों से बहुत ही बड़ा एक प्रचंड को बना रहा था,
அதே செங்கடல் எனக்கு ரொம்ப அமைதலாய் சைலண்டா திறந்து வழியை காட்டி நீங்க கடந்து போங்கள் என்று நம்மை வரவேற்றதாய் காணப்படுகிறது. वही लाल समुद्र मेरे लिए एक रास्ता खोलकर बिल्कुल चुपचाप शांत से मेरे लिए रास्ता दिखाने वाला बन गया था. என்னை வரவேற்ற அதே செங்கடல் 14ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனத்துல நம்ம வாசிக்க முடியுது. जो लाल समुद्र ने मुझे स्वागत किया, वही लाल समुद्र 14 अध्याय निर्गमन का 28वीं आयत में हम देख सकते हैं. ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்கள் ஒருவனாகிலும் தப்பவில்லை. और जल के पलटने से जितने रथ और सवार इजरायलियों के पीछे समुद्र में आए थे, वे सब वरन फिरौन की सारी सेना उसमें डूब गई और उसमें से एक भी न बचा. आमेन. आमेन. இஸ்ரவேலின் தேவனே தேவன் என்பதை எகிப்தியர் அறிந்து கொண்டார்கள். इजराइल का परमेश्वर की परमेश्वर करके मिस्र लोग ने जान लिया था. இன்றைக்கு பார்க்கிற எகிப்தியரை நீ ஒரு காலம் பார்க்க மாட்டாய் என்கிற வார்த்தையை கர்த்தர் அங்கு உறுதிப்படுத்துகிறார். आज जो दो मिस्र को देखता है वो कभी नहीं देखोगे करके परमेश्वर का वचन वहां पर पूरा हुआ है. ஆமென். आमेन. அது எனக்கு தடை அல்ல, எனக்கு ஆசீர்வாதமாய் மாறினது. वो मेरे लिए रुकावट नहीं वरन मेरे लिए आशीष का कारण बना. மூன்றாவதாக और तीसरा மார்க் எழுதின சுவிசேஷம் मरकुस रचित सुसमाचार 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 5वें अध्याय को हम पलटें. அங்க இயேசு கிறிஸ்து வந்து கொண்டே இருக்கிறார். वहां पर प्रभु यीशु मसीह रास्ते पे आ रहे थे. அப்பொழுது ஜெப ஆலய தலைவன் வந்து இயேசு கிட்ட வேண்டிக் கொள்கிறாரு. तब आराधनालय का सूबेदार आकर प्रभु यीशु मसीह से पूछने लगा, எங்க மக ரொம்ப சுகவீனமா இருக்கா, ரொம்ப சீரியஸா இருக்காங்க, தயவு செய்து எங்க வீட்ல வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. मेरी बेटी बहुत ही बीमार में पड़ी है, कृपया आप आकर मेरी बेटी के लिए प्रार्थना करें. மரண அவஸ்தைப்படுகிறா, தயவு செய்து वो வாங்க. यानी मृत्यु की और इतनी वो तरस तकलीफ उठा रही है, आप आकर उसके लिए प्रार्थना करें. இயேசு அவரோட கூட சேர்ந்து போயிட்டே இருந்தார். यीशु मसीह उनके साथ मिलकर जा रहे थे उनके घर की ओर. ஆனா இயேசு போகும்போது பெரிய திரளான ஜனங்கள் வந்துட்டாங்கல்ல. लेकिन जब यीशु मसीह जा रहे थे बहुत बड़ा भीड़ उनके पीछे आ पड़ी. எல்லாரையும் பார்த்துட்டு अनेகருக்கு சுகத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாரு. सबसे मिलकर सबको चंगाई देकर यीशु मसीह जा रहे थे. இது போயிட்டே இருக்கும்போது இன்னொரு நியூஸ் வருகிறது. जाते जाते ही उनके पास और एक खबर आई. என்ன நியூஸ் என்றால் 34 வசனத்தை வாசிக்கும்போது 34 में हम पढ़ सकते हैं 5 का मरकुस का. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவருடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்து மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்கள் என்றார்கள். 35 में हम देख सकते हैं, वह यह कह ही रहा था कि आराधनालय के सरदार के गढ़ से लोगों ने आकर कहा, तेरी बेटी तो मर गई, अब गुरु को क्यों दुख देता है. அந்த தகப்படைய உள்ள எப்படி எல்லாம் உடைச்சிருக்கும். आप दरअसल देखिएगा उन पिता का दिल कितना कैसा टूटता होगा. சரி, இயேசு அப்பே கூப்பிட்டனே, அப்பே டைரக்டா எங்க வீட்டுக்கு வந்துட்டானா சுகம் கிடைச்சிருக்குமே. शायद यीशु मसीह मैं पहले से ही आपको बुला रहा था, अगर आप पहले ही आते तो कितना अच्छा होता, वो नहीं मरती होगी. ஆனா இயேசு உடனே சொல்றாரு, लेकिन तुरंत यीशु मसीह ने उत्तर दिया, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொன்னாரு. तू मत डर, केवल विश्वास रख करके परमेश्वर यीशु मसीह ने उस याईर से कहा. இப்போ இயேசு அவங்க வீட்டுக்கு போறாரு. अब यीशु मसीह याईर के घर पर पहुंचे. அவங்க வீட்டுக்குள்ள போனோனே எல்லாம் அழுதுட்டு புலம்பிட்டு இருக்காங்க. जैसे उनके घर में देखा था सारे लोग रोते हुए हल्ला मचाते हुए देखा. இயேசு எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறாரு, பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறாளாம். लेकिन यीशु मसीह सबसे देखकर ये कहा, बेटी मरी नहीं है, वो सो रही है. 40வது வசனத்துல வாசிக்கிறோம், 40वें आयत में देखते हैं, அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்களாம். उनके लिए वे लोग हंसी करने लगे यीशु मसीह की ओर. இங்க என்ன தடை? यहाँ पर रुकावट क्या है? சில பேர் நகைக்கிறார்கள், कुछ लोग हंसते हैं, சிரிக்கிறாங்க. मजाक करते हैं. எதை பார்த்து? किसको देखकर? இயேசு சொல்றத பார்த்து. यीशु मसीह जो कह रहे हैं उस शब्दों को देखकर. போய் இயேசுவை போய் கூட்டி வந்து ஏன்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. शायद इस तरह सोचे होंगे कि क्या किया तूने, यीशु मसीह को क्यों लाया यहाँ? பிள்ளை இவ்வளவு நேரம் சீரியஸா இருந்தா செத்து போயிட்டா. अब बेटी तो बहुत ही दुख उठा रही थी, अभी तो मर भी गई. எல்லாம் அடக்கத்துக்கு ரெடி ஆயிட்டோம். अब उनको दफनाने के कार्य को हमने तैयार कर रहे हैं. இவர் என்னமோ பிள்ளை மரிக்கல, தூங்கிட்டு இருக்கறா அப்படி சொல்லிட்டு சிரிக்கிறாங்க எல்லாம். अरे यीशु मसीह आकर अब तो कह रहे हैं कि बेटी मरी नहीं है, वो सो रही है करके ऐसे बोलते हैं करके हंसी करने लगे. அவங்க அவருக்கு உறவினரா கூட இருக்கலாம். शायद वे सारे लोग याईर के लिए रिश्तेदार क्यों ना हो. இவ்வளவு நேரம் அழுதுட்டே இருந்தாங்க. इतना समय तो रोते थे. இயேசுடைய வார்த்தையை கேட்டோனே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. जब यीशु मसीह कुछ बोलने लगे तो हंसी करने लगे. இந்த நகைப்பு
அவர் வீட்டில் நடக்கக்கூடிய அற்புதத்திற்கு ஒரு தடையா இருக்கிறது போல இருக்கிறது. ये हंसी जो है उस घर पे होने वाली अद्भुत की रुकावट जैसे लगता है. ஒருவேளை அந்த நகைப்பு ஒரு உண்மையா இருக்கிறது போல கூட காணப்படலாம். शायद वो हंसी बिल्कुल सच्चाई भी हो सकता है. ஆனா யவீர் கர்த்தருடைய வார்த்தையை தான் நம்பி இருந்தான். लेकिन याईर जो है परमेश्वर के वचन को ही उन्होंने पकड़ा. சிரிக்கிறவங்க எல்லாம் வெளியே அனுப்புங்கட்டார். जो हंसी करते थे सबको बाहर निकाल दिया. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, உங்க வீட்டில் உங்க குடும்பத்தில் நடக்க வேண்டிய சில அற்புதத்துக்கு சில தடை போல சில பேர் இருக்கலாம். आपके घर के अंदर होने वाले अद्भुत के लिए कुछ लोग कुछ रुकावट जैसे होते हैं. அவங்க உங்களை பார்த்து சிரிச்சிட்டே இருக்காங்க. वे आपको देखकर हंसी मजाक करते होंगे. உங்களை பார்த்து கேலி பண்ணிட்டே இருக்காங்க. आपके ऊपर मजाक करते होंगे. உங்க குடும்பத்தில் எப்படி அற்புதம் நடக்க போகுது பார்க்கலாம். हम देखेंगे कैसा तेरे घर पे अद्भुत होगा. உனக்கு எப்படி திருமணம் நடக்க போகுது பார்க்கலாம். तेरे लिए कैसा शादी होगा हम देखेंगे. உனக்கு எப்படி சுகம் கிடைக்க போகுது பார்க்கலாம். हम देखेंगे कैसा तेरी चंगाई होगी. உனக்கு எப்படி விடுதலை கிடைக்க போகுது பார்க்கலாம். हम देखेंगे कैसा तेरी छुटकारा होगा. சில பேர் பார்த்து சிரிச்சிட்டே இருக்காங்க. कुछ लोग देखकर हंसी करते हैं. ஒரே ஒண்ணு தனிச்சுங்க, एक बात को याद करें, அவங்க உங்களுக்கு தடையாய் அல்ல, वे आपके लिए रुकावट नहीं, அவங்க வெளியே போக போறாங்க. वे जल्द बाहर जाएंगे. இயேசு உள்ள வர போகிறார். यीशु मसीह अंदर आएंगे. அற்புதம் நடக்க போகுது. अद्भुत होने वाला है. ஆமென். आमेन. இதுவரை அவங்க வீட்டுக்குள்ளே இருக்காங்க, அவங்க வீட்டுக்குள்ளே இருக்காங்க. அவங்க अब तक आपके घर पे भीतर ही है, भीतर ही है. அந்த அவிசுவாசமான கூட்டத்தை இதுவரை நீங்க புரிந்து கொள்ளாம இருந்தீங்க. उन अविश्वास की झुंड के बारे में आप कभी नहीं समझ पाए थे. ஆனா இயேசுவுடைய வார்த்தை வந்த பிறகு, लेकिन जब यीशु मसीह की आवाज आई, இப்பதான் உங்களுக்கு புரியுது. अब आपको पता चला, அந்த தடை நீங்குகிறது, वो रुकावट खत्म हुआ, வார்த்தை வருகிறது, वचन आया, அற்புதம் நடக்குது, अद्भुत हुआ है. மரித்த பிள்ளை எழும்புகிறார். जो मरा हुआ बेटी उठी है. ஆமென். आमीन. உங்களை பார்த்து अनेक சிரிக்கலாங்க. आपको देखकर कई लोग हंसी कर सकते हैं. அதனால நீங்க சோர்ந்து போயிருப்பீங்க. इसलिए आप निराश में भी होते அதனால होंगे. நீங்க தலை குனிந்து வெட்கப்பட்டு போயிருப்பீங்க. इसलिए आप सर झुकाकर बिल्कुल आप निंदे में होते நான் होंगे. சொல்லுவேன், அவங்க உங்களுக்கு தடையாய் அல்ல. हम ये कहना चाहते हैं, वे लोग आपके लिए रुकावट नहीं. ஓ, அடுத்த உங்க விசுவாசத்தை நீங்க பலப்படுத்துங்க. आगे आप अपने विश्वास को दृढ़ करिए. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க. परमेश्वर के वचन को विश्वास करिए, கர்த்தர் உங்க மூலமா பெரிய அற்புதங்களை செய்ய ताकि போகிறார். परमेश्वर आपके द्वारा महान अद्भुत को करेंगे. ஆமென். आमीन. பரியாசக்காரர் எல்லாவற்றையும் கர்த்தர் துரத்த போகிறார். सारे ठट्टे करने वाले को प्रभु बहा देंगे. உயிர்ப்பிக்கும் வல்லமை உங்க வீட்டில் பிரவேசிக்க போகிறது. पुनरुत्थान की सामर्थ आपके घर के अंदर आने वाला है. ஆமென். आमीन. ஹalleluya. हालेलुया. அநேக பார்த்து பிரயாசம் பண்றாங்க. कई लोग मजाक करते थे. ஏதோ சொப்பனக்கார வரான்னு சொல்லிட்டு யோசேப்புடைய சகோதரர்கள் பிரயாசம் பண்ணாங்க. यूसुफ के भाई लोग खुद की उन्होंने कहा, हाय देखो देखो वो सपना देखने वाला आ गया. ஆனா ஒரு நாள் அந்த சொப்பனம் உண்மையா நடந்துச்சுங்க. लेकिन एक दिन वो सपना पूरा हुआ है. எகிப்துக்கே தலைவராய் கர்த்தர் மாற்றினார். सारा मिस्र के लिए एक बहुत बड़ा एक गवर्नर बना दिया है. ஈவன் இயேசுவை பார்த்து கூட பரியாசம் பண்ணாங்களே. यहाँ तक कि यीशु मसीह को देखकर भी हंसी करते थे लोग. அவர் அமைதலா இருந்தார். लेकिन वो चुपचाप रहा. வாய் திறக்காத ஒரு ஆட்டுக்குட்டியை போல காணப்பட்டார். मुंह ना खोला, ऐसे भेड़ों के समान वो चुपचाप रहा. இப்படிப்பட்ட இந்த பரியாசம் பண்ணுகிற இந்த கூட்டத்தோடு, இப்படிப்பட்ட மக்களோடு நீங்க இருக்கிற நேரத்துல ரொம்ப அமைதலா இருங்க. ऐसे लोगों के बीच में जब आप रहते हैं, ठट्ठा करने वाले, हंसी करने वाले, मजाक करने वाले लोगों के बीच में जब आप रहते हैं, तो बिल्कुल चुपचाप रहिए. கர்த்தர் அற்புதத்தை செய்வார். परमेश्वर अद्भुत को करेंगे, आप इंतजार करें. ஹalleluya. हालेलुया. தடைகளை கர்த்தர் நமக்காக ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். रुकावटों को परमेश्वर हमारे लिए आशीष का कारण बना देंगे. கடைசியா ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன். अंतिम में कार्य को देखेंगे. கோலியாத் வருகிறார். गोलियत ने आया, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச हम வசனம். सब जानते हैं. 1 சாமுவேல் 17 அதிகாரத்துல पहला सामुएल 17वीं आयत में கோலியாத் வருகிறார். गोलियत ने आया. 40 நாள் காலையிலையும் மாலையிலையும் அவர் இஸ்ரவேல் ராணுவத்தையும் தேவனையும் நிந்திக்கிறார். 40 दिन और रात उन्होंने क्या किया था? सवेरे और शाम को इजराइल को और उसकी सेना को और उसके परमेश्वर को निंदा किया. அவங்களுடைய வார்த்தையை கேட்டுட்டு இஸ்ரவேல் ராணுவம் எல்லாம் ஓடி போயிருமா. उनकी शब्दों को सुनकर सारे इजराइल की सेना पीछे भागती है. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பயப்படுவார்கள். सारे इजराइल लोग डर के मारे थे. ஏன் ராஜாவே ஓடி போயிருவாரு. यहाँ तक कि राजा तक वो चले जाते थे. அவங்க எல்லாத்துக்கும் கோலியாத் ஒரு பெரிய பிரச்சனையா காணப்படும். उन सारे लोगों के लिए गोलियत है बहुत बड़ी परेशानी था. கோலியாத் சொல்றான், யாராவது ஒருத்தனை அனுப்புங்கங்கறான். गोलियत कहता है, एक व्यक्ति को भेजो मेरे पास. அவன் வந்து என்னை அடிச்சு ஜெயிச்சிட்டான்னா நாங்க எல்லாம் அவனுக்கு வேலைக்காரரா இருப்போம்ங்கறான். यदि वो मुझसे लड़ाई करके जीतेगा, हम सब उन आपके लिए आदीन बन जाएंगे. என்ன விஷயம்னா இஸ்ரவேல்ல ஒருத்தன் கூட இல்லையா? बात क्या है, इजराइल में एक व्यक्ति भी नहीं है. ஒரு ஆம்பளை கூட இல்லையா? एक नर भी नहीं है क्या? மீச வச்ச ஆம்பளை எல்லாம் எங்கயா போய்ட்டாங்க? जो जिन्होंने अपना एक नर भी पूरे इजराइल में नहीं है क्या? ஆனா ஒரு பையன் வர்றான். लेकिन वहां पर एक छोटा लड़का आया. அவனுக்கு மீச கூட பழக்கல. उनके लिए शायद मुस्ताच भी नहीं था. அவன் தான் தாவீது. वो है दाऊद. அவன் கோலியாத்தை பார்த்து தடையா பார்க்கல, பிரச்சனையா பார்க்கல. उन्होंने गोलियात को उन्होंने रुकावट का
रुकावट जैसे नहीं देखा ஆசீர்வாதமாய் பார்த்தான். वरन आशीष के रूप में देखा है। கோலியாத் கேட்டான்ல ஒருத்தன் இருக்கிறானான்னு கேட்டான் பாத்தீங்களா? गोलियत ने पूछा है ना, एक है क्या आपके में? ஒருத்தன் இருக்கிறாயா? हाँ एक है, அவன் தான் தாவீது. वो है दाऊद। அந்த ஒருத்த தாவீது மூலமாய் தேசத்திற்கே ஒரு நன்மை கிடைக்க போகுது. एक दाऊद के द्वारा पूरे देश के लिए एक भलाई मिलने वाला है। கர்த்தர் இன்னைக்கு ஒருத்தரை தான் தேடிட்டு இருக்கிறார். आज परमेश्वर एक व्यक्ति को ही ढूंढते हैं। ஹalleluya, हालेलुया। ஒரே ஒரு தாவீது இன்னைக்கு போதுங்க. वो एक दाऊद आज काफी है, மீதி எல்லாரும் ஓடி போனாலும் बाकी लोग सारे भागे क्यों ना हो। தாவீது கருணை கிருபை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் பாத்தீங்களா? दाऊद के लिए जो अनुग्रह को परमेश्वर ने दिया है वो हमें भी परमेश्वर दिए हैं। நாம் அந்த பிரச்சனைக்கு முன்பாக நிக்கணும். हम उस परेशानी के सामना करना चाहिए, அந்த கோலியாத்துக்கு முன்பாக நிற்போம். गोलियत के सामने करना चाहिए। அவருடைய அது தேவையில்லாத வார்த்தைகளுக்கு முன்பாக நிற்போம். वो जो बोलता है उन सारे निंदे शब्दों के सामना करना चाहिए। எல்லாரும் இது எப்படி யுத்தம் பண்றதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு ஓடி போயிட்டாங்க. सारे लोग डर के मारे कैसे हम युद्ध करेंगे करके चले गए, भाग गए। ஆனா தாவீது சொல்றாரு, लेकिन दाऊद ने कहा இஸ்ரவேலின் தேவன் என்னோட கூட இருக்கிறார். इजराइल का परमेश्वर मेरे साथ है। தாவீது என்ன யோசிக்கிறார் என்றா, दाऊद ने क्या सोचा, இந்த யுத்தம் என்னுடையது அல்ல, கர்த்தருடைய யுத்தம். ये युद्ध मेरा नहीं वरन परमेश्वर का है। எப்பொழுதுமே हमेशा உங்களுக்கு முன்பாக வருகிற தடைகளை நீங்க மேற்கொள்ளணும் என்றால், आपके सामने आ रही है जो भी रुकावट है उसे पार करना है, उसमें जीतना है, तो அது என்னுடைய பலத்தினால முடியவே முடியாது. वो अपने बल से तो वो नहीं होता, என் திறமையினால முடியவே मेरे முடியாது. टैलेंट से नहीं होता, கர்த்தரால தான் முடியும். केवल यहोवा परमेश्वर की और से ही ये होता है। கர்த்தருடைய துணையோடு போவோம். यहोवा की मदद से हम जाए आगे। அவன்ட்ட பட்டயம் இருக்கும், उनके पास तलवार हो सकता है, என்கிட்ட கர்த்தர் இருக்கிறார். लेकिन मेरे पास यहोवा परमेश्वर है। அவன் ரொம்ப ஹைட் வெயிட்டா இருக்கிறான், वो लंबा चौड़ा है, நான் அதுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கிறேன். मैं जरूर उनके लिए बहुत ही छोटा लगता क्यों ना हो, அவனுக்கு அனுபவம் இருக்கு, उनके लिए अनुभव है, எனக்கு ஒண்ணுமே இல்ல. मेरे पास कुछ भी नहीं பட் है, இஸ்ரவேல் தேவன் என்னோட கூட लेकिन இருக்கிறார். इस्राएल का परमेश्वर मेरे पास है। அவன் கேட்டான்ல ஒருத்தன் யாருன்னு, அதான் उन्होंने पूछा ना, गोलियत ने एक व्यक्ति है क्या? हाँ वो एक व्यक्ति है दाऊद। ஆமென், आमीन, ஹalleluya. हालेलुया। நம்ம தான் ஒருத்தரா இருக்கிறோம். हम ही वो एक व्यक्ति है। ஹalleluya. हालेलुया। தாவீது ஒரே ஒரு கல்லுங்க, दाऊद एक ही पत्थर, கோலியாத் வீழ்ந்தான். गोलियत मर गया। இப்ப கோலியாத் மேல நிக்கிறார் தாவீது. अब गोलियत के ऊपर खड़ा था। இப்ப தாவீதை உயர்த்துவதற்கு யார் தமா காரணமா இருந்தா? இந்த கோலியாத் தான் காரணமா இருந்தா. अब दाऊद को ऊंचा करने के लिए कौन कारण बना? ये गोलियत ही कारण बना। இப்ப கோலியாத் தான் தாவீதுக்கு ஒரு ஸ்டேஜ் மாதிரி ஆயிட்டார், அவர் மேல நிக்கிறார். இப்ப अब गोलियत ही दाऊद के लिए एक स्टेज बन गया। अभी उस गोलियत के ऊपर दाऊद खड़ा है। ஹalleluya. हालेलुया। கோலியாத் என்ன சொன்னா? गोलियत ने क्या कहा? ஒருத்த வந்து நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா நாங்க எல்லாரும் உமக்கு வேலைக்காரனா இருப்போம் சொன்னா பாத்தீங்களா? अगर आप एक व्यक्ति आकर मुझसे लड़ाई करके जीतेंगे, हम सब आपके लिए अधीन बन जाएंगे करके उन्होंने कहा। ஒரே ஒரு ஆதாம் பாவத்தினால, एक आदम की पाप के चलते இன்னைக்கு பல பிரச்சனைகள் சாபங்களை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோமே. आज हम कई परेशानियों को और श्राप को हम अनुभव करते हैं। ஆனா தாவீது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஒரே ஒருத்தருடைய இரத்தத்தின் மூலமாய் மரணத்தின் மூலமாய் சாத்தானுடைய தலை நசுக்கப்பட்டுருச்சு. लेकिन जो दाऊद का संतान यीशु मसीह के लहू के द्वारा आज शैतान का सिर कुचला गया है। அவன் என்ன சவால் விட்டா? उन्होंने क्या सवाल किया था? நீங்க ஒருத்தர் வந்து ஜெயிச்சிட்டீங்கன்னா நாங்க எல்லாம் வேலைக்காரரா இருப்போம் சொன்னா अब பாத்தீங்களா? एक व्यक्ति आकर जीतेंगे तो हम सब तेरा दास बन जाएंगे। இப்ப நல்லா கவனிங்க, अब ध्यान से सुनिए, இயேசு ஜெயிச்சிட்டார். यीशु मसीह ने जीत लिया। இப்ப யார் யாருக்கு வேலைக்காரங்க? अब किस किस के लिए दास है? புரிஞ்சுக்கிட்டீங்களா? अब समझ लिया। பெலிஸ்தியர், கோலியாத், அவருடைய எல்லாமே இப்ப இஸ்ரவேலுக்கு தான் வேலைக்காரங்க. फलिस्ती, गोलियत, उनके सब लोग जो है अब इजराइल के लिए दास बन चुके थे। இப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில அவருடைய தலையை நசுக்கிட்டார். अब यीशु मसीह क्रूस के द्वारा शैतान का सिर को कुचल डाला है। இப்ப அது தடையா எனக்கு அல்ல, वो अब रुकावट नहीं, அது எனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிக் கொண்டிருக்கிறது. वो मेरे लिए आशीष का कारण बना। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। தடைகளை நீக்கி போடுகிறவர் நம்மளுக்கு முன்பாக கடந்து போயிட்டு இருக்கிறார். भाड़े का तोड़ने वाला हमारे आगे आगे चलते हैं। தடைகள் இல்லாத கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லவே இல்லைங்க. ऐसे बिना रुकावट का मसीह जीवन किसी का नहीं है। ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தடை. हर एक व्यक्ति के लिए अलग अलग रुकावट है। பட் நீங்க எப்படி பாக்குறீங்க? लेकिन आप कैसे देखते हैं उस रुकावटों को? உலகத்தார் அதை பார்க்கும்போது தடையா பார்ப்பாங்க. संसार वालों के लिए वो रुकावट दिखता है। பட் நாம் அபிஷேகப்பட்ட நாம் அந்த தடையை பார்ப்பது வித்தியாசமாய் பார்க்கணும்.
लेकिन जो अभिषेक पाए हुए हमारे लिए वो रुकावट नहीं दिखना चाहिए। ஆமென். आमीन। அது எனக்கு தடையாய் அல்ல, वो मेरे लिए रुकावटें नहीं, எனக்கு ஆசீர்வாதமாய், मेरे लिए आशीष का எனக்கு ஒரு कारण है, புதிய வழியாய், मेरे लिए एक नई रास्ता का रूप என்னுடைய में, வரங்களை வெளிப்படுத்துகிறதா. मेरी वरदानों को प्रकट करने के लिए एक रास्ता के रूप में। ஆமென். आमीन। கர்த்தர் அப்படியாய் உதவி செய்வாரா. प्रभु ऐसे हम सबको मदद करें। ஜெபம் பண்ணுவோமா. आइए प्रार्थना करें। क्या நல்ல பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். भला परमेश्वर हम तेरा धन्यवाद करते அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய குடும்பத்துல இந்த ஆவிக்குரிய காரியத்துல எத்தனையோ பல தடைகளை நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம் சுவாமி. प्रभु हम अपने परिवार में, अपने व्यक्ति के जीवन में, अपनी सेवा में कई रुकावटों को देखते हैं। இனிமே நாங்க இதை தடையாய் பார்க்காதபடி, अब से लेकर उन कार्य को हम रुकावट के रूप में ना देखें, இதை நாங்கள் பிரச்சனையாய் பார்க்காதபடி, इसे परेशानी के तौर पे ना देखें, இதை நாங்கள் ஏதோ ஒரு தலைவலி என்று நாங்கள் சொல்லாதபடி, इसे हम एक सिरदर्द करके ना कहें। இதன் மூலமாய் கர்த்தருடைய நாமம் எப்படி மகிமைப்பட போகிறது, इसके द्वारा कैसे परमेश्वर के नाम की महिमा होगी करके, இதன் மூலமாய் என்னுடைய வரங்கள் அபிஷேகம் எப்படி கிரியை நடப்பிக்க போகிறது, इसके द्वारा मेरी वरदान, मेरी अनुग्रह कैसा प्रकट होने वाला है करके, இதன் மூலமாய் நான் அடுத்த எப்படி ஜெயத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன், इसके द्वारा मैं कैसे विजय को प्राप्त करूंगा இந்த करके, தடையை, இந்த பிரச்சனையை எப்படி எனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கண்ணோட்டத்தில் பார்க்க எங்களுக்கு உதவி செய்வீராக. इस रुकावट को कैसे मैं आशीष का कारण बना सकता हूं करके ऐसे नजर में हम देखने पाए। ஏனென்றால் எங்களுக்கு முன்பாக தடையை விலக்கி போடுகிற தேவன் நீர் முன்பாக போய் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். क्योंकि हमारे आगे आगे यहोवा परमेश्वर बाड़े का तोड़ने वाला आप चलते हैं खुदा। நீர் ஆல்ரெடி பிசாசு தலையை நசுக்கினவர் எங்களுக்கு முன்பாக கடந்து போயிட்டு आप இருக்கீங்க. पहले से शैतान की सिर को अपने मार डाला है, वो परमेश्वर हमारे आगे आगे चलते हैं। எங்களுடைய விசுவாச பிரயாணத்தை தொடங்கினவர் நீர் முன்பாக போய் கொண்டிருக்கிறதுக்காக हमारे ஸ்தோத்திரம். विश्वास की यात्रा को शुरुआत किया है, आप हमारे आगे आगे चलते हैं நாங்க खुदा। பின்னாடி வருகிறோம் ஐயா, हम पीछे आते हैं, நாங்க ஃபாலோ பண்ணுகிறோம். हम आपके पीछे चलते हैं खुदा। இயேசுவின் பின்னே यीशु मसीह के पीछे நாங்கள் கடந்து வருகிறோம். हम आते हैं खुदा। தடைகளை ஆசீர்வாதமாய் மாற்றிக் கொள்கிறோம். हम रुकावटों को आशीष का कारण में बदल डालते हैं, ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறோம். जय को प्राप्त करते हैं, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம். आशीष को प्राप्त करते हैं। நன்றி செலுத்துகிறோம். धन्यवाद राजा, இந்த கருத்துல எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். तेरे हाथों में हम सभी को अर्पण करते हैं। மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. हमारे उद्धारकर्ता यीशु के नाम से हम प्रार्थना करते हैं, जीवित परमेश्वर। ஆமென். आमीन। ஆமென். आमीन। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. प्रभु आप सबों को आशीषित करें। God bless।